இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். நான் சொல்றதை கேளுங்க. இவ்வளவு நடந்திருக்குல்ல, இதெல்லாம் என்ன சொல்றாரு? தனிப்பட்ட முறைன்னு சொல்றாரு. இதை வருஷம் முறை தாங்க சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கறதுக்கு நாங்கள் அமர்ந்துட்டு இருக்கணுமா? இதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன பதில் சொல்லு, அதை கேட்கலாம். அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் குற்றவாளிகளை கைது செய்கிறோம். இது எல்லா ஆட்சியிலும் தான் செய்கிறாங்க. இதுக்கு என்ன போய் நீங்கள் முதலமைச்சராக இருக்க வேண்டியது? இது எப்படி தடுக்கப்படுவது, அதுதான் முக்கியம். அந்த கேள்விக்கு ஏதாவது பதில் சொல்கிறாரா? இல்லையே. நாங்கள் பயந்துக்கிட்டுலாம் வரலைங்க. எங்களை பேச அனுமதிக்காத காரணத்தினால் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்து சொன்னால் இந்த அரசாங்கம் காலியாயிரும். இந்த அரசாங்கம் இருக்காது, காணாமல் போய்விடும். அதனால தான் பயந்துக்கிட்டு எங்களுடைய பேச்சை கேட்க முடியல, எங்களுடைய பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல. அதனால தான் நாங்கள் வெளியே வந்த மொழிய இந்த அரசாங்கத்தை கண்டு பயப்படுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல என்பதை பலமுறை நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். நாளை மறுதினம் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக ஒரு அண்டை மாநில முதலமைச்சர்லாம் அதிமுகவை எப்படி பார்க்குது? எங்கள் அதிமுக தாங்க நாங்கள் பேசிக்கிட்டோம். ஏற்கனவே இவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்திலேயே நாங்கள் கருத்து சொல்லிட்டோம்ல. இங்கே கூட்டி பேசுறதோட நாடாளுமன்றத்தில் பேசு. அங்கே எங்கே நாடாளுமன்றத்தில் உங்களோட இருந்து இந்தியா கூட்டணியில் இருக்கீங்களா? எங்கே குரல் கொடுக்கலையே? குரல் கொடுத்தாங்களா? இல்லையா? இந்தியா கூட்டணின்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தினாங்கள. அந்த இந்தியா கூட்டணியில் பல்வேறு மாநிலத்தில் இருக்கின்ற பல்வேறு கட்சிகள் ஒன்றாக இணைந்து தான் இந்தியா கூட்டணியோட அமைப்பு ஏற்படுத்தினாங்க. அந்த இந்தியா கூட்டணியில் கூட்டணியில் உள்ளடங்கி இருக்கின்ற கட்சிகள் நாடாளுமன்றத்தில் இவர்களுக்காக குரல் கொடுத்தாங்களா? இங்கே பேசி என்னக்கு பிரயோஜனம்? பேச வேண்டிய இடம் நாடாளுமன்றம். இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிற பிரதிநிதிகள்லாம் நாடாளுமன்றத்தில் கருத்துக்களை சொல்ல வேண்டும், நாடாளுமன்றத்தில் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். இங்கே வெறும் ஷோ காட்டி பிரயோஜனம் கிடையாதுங்க. இதெல்லாம் விளம்பர மாடல் அரசாங்கம். விளம்பரத்தில் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன் இங்கே வர காங்கிரஸ், இங்கே வந்து காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிறாங்கள? காங்கிரஸ் கட்சிங்கிறது 7 கட்சியே இருக்குது. ஒரே காங்கிரஸ் தானே. ஏன் இந்த காங்கிரஸ் தலைவர் வந்து உரிய பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஒரு காங்கிரஸ் தானே ஆதரிக்கிறாரு. ஒரு மாநிலத்துக்கு ஒரு காங்கிரஸ் இருக்குதா? இல்லை. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் திரு கார்கே அவர்கள் ஏதாவது பேசினாரா? என்ன கொடுக்கலையா? அவர் குரல் கொடுக்கட்டும், கொடுக்க மறுஆட்டாங்க. சும்மா இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி தாங்கள் எதை எதிர்ப்பதை போலவும் தாங்களாம் முன்னிருந்து இந்த நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பை ஒரு சரி செய்தது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு. அதுவும் எப்படின்னா, இவ்வளவு கொலை நடந்துகிட்டு இருக்குது, ஊழல் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு அமலாக்கத்துறை மிகப்பெரிய கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் எதிர்த்து அரசாங்கத்துட்டு போறாங்க. நீ தான் சொல்றீங்களப்பா, மடியில் கணமில்ல வழியில் பயமில்லைன்னு. ஏன் பயப்படுற? என் மீது வழக்கு போட்டீங்களா? நான் முதலமைச்சர் இருக்கும்போது வழக்கு போட்டீங்களா? இதே முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது பேசுனீங்களா? இந்த எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையில் இவ்வளவு ஊழல் செய்தாருன்னு சொன்னீங்களா? நீதிமன்றத்துக்கு போனல, நிரபராதியில் வெளியே வந்தல. அது மாதிரி வழக்கு பதிவு செஞ்சா இப்போ நீதிமன்றத்தை நாடு, நிரபராதியின் வெளியில் வா. உடைய அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு எங்களை கேட்டு தான் உள்ள வரணும், எங்களை கேட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னா இதில் ஏதாவது தவறு நடந்திருக்குது என்பது தெளிவாக தெரியுது. எனவே அமலாக்கத்துறை முழு விசாரணை நடைபெற்று வெளியில் வருகின்ற பொழுது யார் உள்ள இருப்பா, யார் வெளியே இருப்பான்னு தெரியல. அப்போ பார்க்கலாம். இந்த கருத்தை தான் நாங்கள் பதிவு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். பதிவு வைக்க விட மாட்டேங்கிறாங்களே. நடைபெற்ற சம்பவங்களே பதிவு வைக்க விட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு எதை முந்தைய சம்பவத்தை எங்கே கொண்டாட முடியும்? ஆக இந்த ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து நீ சொன்னீங்களா, ஆம்ஸ்டாங் ஒரு கட்சியினுடைய தலைவர், அவரே படுகொலை செய்யப்படுறாங்க. காங்கிரஸ் தலைவர், அதுபோல் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திருநெல்வேலியில் கண்டுபிடிக்க முடியல. இப்படி இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா கொலைப்பட்டில் நீண்டு கொண்டே இருக்குது. இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவருக்கும் பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு சிறுமி முதல் மூதாட்டி வரைக்கும் பாதிப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு. ஆமாம், 100% திசை இருப்பு மூச்சு தான். இன்றைக்கு நாளைக்கு நடைபெறுகின்ற கூட்டம் என்ன? இந்த கூட்டத்தை இங்கே கூட வேண்டாம், அந்த கட்சியுடைய தலைவர்களை அழைத்து டெல்லியில் பேசி நீங்கள் நாடாளுமன்றத்தில் இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற கட்சி தலைவர்கள்லாம் அங்கே இருக்கின்ற நாடாளுமன்ற அங்கே ஒரு அழுத்தம் கொடுத்தா அதுக்கு தீர்வு காண முடியும். அங்கே ஒற்றுமை கிடையாதுங்க. இந்தியா கூட்டணி இவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. யாரு? தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இந்தியா கூட்டணி சொல்லிட்டு இருக்காரு. அந்த இந்தியா கூட்டணியில் அங்கம் வைத்தவர்கள்லாம்
அப்படியே ஒவ்வொருத்தராக வெளியே போயிட்டாங்க. இந்த டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் அரசியல் ஆதாயத்திற்காக தான் மத்திய அரசு அமலாக்கத்துறை மூலமா இது போன்ற நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்லி சட்டப்பேரவையிலே அமைச்சர் கருத்தை பதிவு. எப்படிங்க ஏங்க ஏன் இவ்வளோ பதட்டப்படுறேன்? அதாவது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், மாநில அரசாங்கம் இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறைன்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க. நெடுஞ்சாலைத்துறையில் ஒப்பந்தம் விடுவது அதிகாரி தான், அமைச்சருக்கு சம்மந்தமே இல்லை. அப்படி இருக்கும்போது எங்கள் மீது வழக்கு பதிவு பண்ணி நீங்கள் நீதிமன்றம் வரைக்கும் நாங்கள் போனோம் இல்லையா, உங்கள் மீது சந்தேகப்பட்டு அந்த அமலாக்கத்துறை ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது, எஃப்ஐஆர்லாம் போடப்பட்டிருக்குதா, எல்லாம் வந்து பத்திரிகை செய்தி தான். அந்த செய்தியின் அடிப்படையில் அமலாக்கத்துறை இன்றைக்கு டாஸ்மாகை பல்வேறு அலுவலகத்தில், தலைமை அலுவலகம் முதல் பல்வேறு அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டாங்க. அதன் அடிப்படையில் பல மதுபான ஆலைகளில் போய் சோதனை நடத்துகிறாங்க. அங்கேயெல்லாம் நிறைய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. அதுக்கு ஏன் நீங்கள் அவ்வளோ பதட்டப்படுறீங்க? நீங்கள் தான் தப்பே செய்யலையே, தப்பு செய்யாதவங்க ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்க? இவ்வளோ ஏன் பேட்டி கீட்டிங் கொடுத்துக்கிட்டு இன்றைக்கு குயமையான்னு கத்துறீங்க? வழக்கு பதிவு செய்யணும். அப்படியே வழக்கு பதிவு செஞ்சால் தப்பு இருந்தால் தானே பதிவு செய்ய முடியும், தப்பு இல்லைன்னா எப்படி பதிவு செய்ய முடியும்? அப்படி பதிவு செஞ்சால் நீதிமன்றத்துக்கு போங்க, நிரபராதினி வெளியில் வாங்க. எங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? உடைய எவ்வளோ பேர் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் மீது எவ்வளோ வழக்கு தொடர்ந்துருக்கிறீங்க? இதில் எந்த அடிப்படையில் தொடர்ந்தீங்க? வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறுமைப்படுத்துவதற்காக ஒரு பொய்யான வழக்கை பதிவு செஞ்சுருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. ஒரு மத்திய ஒரு நிறுவன அமலாக்கத்துறை ஆதாரம் இல்லாமல் பதிவு செய்ய மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஆதாரம் இல்லாமல் பதிவு செஞ்சால் அவருக்கு பிரச்சனை வந்துடும். ஆகவே அந்த முழு விசாரணைகள் வெளியில் வந்த பிறகுதான் இவருடைய நிலை என்னன்னு தெரியும். ஏன்னா செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.